Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆணும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், அன்புமணி ஐயா அழைக்கிறார். சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு நடத்தப்பட்ட வன்னியர் சங்க சித்திரை பெருவிழா மாநாட்டில் திரும்பிய பக்கமெல்லாம் தொண்டர்கள் கூட்டம் வழிந்து காணப்பட்ட நிலையில் திருவிடந்தை பகுதி முழுவதும் திருவிழா கோலம் பூண்டது. வன்னியர் சங்கம் சார்பாக ஆண்டுதோறும் சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்தப்படுவது வழக்கம். சுமார் 20 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மாநாடு கடந்த 12 வருடங்களாக நடத்தப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் பெரும் இடைவெளிக்கு பிறகு மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. மாநாட்டிற்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகள் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் வன்னியர் சங்க தொண்டர்கள் குடும்பமாக கலந்து கொண்டனர். இதனால் திருவிடந்தை சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்தும் ஸ்தம்பித்து போயின. போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தொண்டர்கள் தள்ளப்பட்டிருந்தனர். 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து குழந்தைங்களோட நாங்கள் நடந்து எல்லாம் வந்துட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலும் சரியான ஒரு இதுவும் இல்லாதனால சிரமத்துக்குள்ள அவருங்க குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளோடு மாநாடு தொடங்கிய நிலையில் இளைஞர்களும் இளம் பெண்களும் பாமக கொடியையும் வன்னியர் சங்க கொடியையும் ஏந்தி நடனமாடி மகிழ்ச்சி அடைந்தனர். பாடுபட்டு பிழைக்கும் நம்ம பாட்டாளிங்க கூட்டம் ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம எதிரி எடுப்ப ஓட்டம் தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அண்ணனோட ஆட்டம் அவர் சொன்னா கேட்கும் கூட்டம் நம்ம காட்டலாம் முன்னோட்டம். பாமக நிறுவனர் ராமதாசும் பாமக தலைவர் அன்புமணியும் மாநாட்டு மேடையில் ஏறியதும் கூடியிருந்தவர்களின் கோஷம் காதை கிழித்தது. இரு தலைவர்களும் இணைந்து வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்தனர். 50 ஆண்டுகால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர் சமீபத்திலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வைத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் அருமை தலைவர் ஐயா அவர்கள் என்னுடைய கொடியேற்றுகிறார். தொடர்ந்து ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களின் புகைப்படங்கள் வானில் ட்ரோன்களை கொண்டு உருவாக்கம் செய்து காட்சிப்படுத்தப்பட்டன. குறிப்பாக வன்னியர் சங்கத்தின் மறைந்த தலைவர் காடுவெட்டி குருவின் புகைப்படம் வானில் தோன்றியதை கண்ட தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் பெரும் ஆரவாரம் செய்து கைத்தட்டி கோஷமிட்டனர். மாநாட்டின் முதல் முறையாக இதோ இந்த அற்புதமான காட்சி வடிவம் இனமே எழு. மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பேசத் தொடங்கிய பொழுது வானில் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டு அமர்க்களப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து பேசிய அவர் காடுவெட்டி குருவை பற்றி பேசும்போது கண் கலங்கி உணர்ச்சி வயப்பட்டார். இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று. இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன். தொடர்ந்து வன்னியர்கள் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் வன்னியர்களுக்கு திமுக அநீதி இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணம் வன்னிய சமுதாயம்தான் என்றும் குறிப்பிட்டார். எவ்வளவு பெரிய துரோகம் இது, எவ்வளவு பெரிய துரோகம் இது. உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும். இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் என்ன சமுதாயம்? இந்த வன்னியர் சமுதாயம் தான். ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு? துரோகமாக நான் பார்க்கின்றேன், சமுதாயத்திற்கு செய்கின்ற துரோகமாக பார்க்கிறேன். தமிழகத்தில் 377 சமுதாயங்கள் இடஒதுக்கீட்டால் பயன்பெறும் நிலையில் அதில் எந்தெந்த சமுதாயங்கள் உண்மையாக பயன்பெறுகின்றன, எவையெல்லாம் பயன்பெறவில்லை என்பதை எப்படி அறிய முடியும் என வினவிய அன்புமணி அதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரியதாக புள்ளி விவரங்களோடு பேசினார். தமிழ்நாட்டில் 377 சமுதாயங்கள் இடஒதுக்கீட்டால் பயன்பெறுகிறார்கள். 377 சமுதாயங்கள். இதில் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு 19 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதில் கிட்டத்தட்ட 114 சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள்.
இந்த 34 பிரிவிலே வெறும் 4 பிரிவு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போகுது. மீதி 30 பிரிவுகள் கிடைக்கல. இது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தணும், சர்வே நடத்தணும். கேட்டா முதலமைச்சர் கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.